சில நேரத்துல தோல்விகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டம் வரும். குடும்பத்துல அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாமே சக்சஸா நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல மேல ஏறும், சில நேரத்துல கீழே இறங்கும். ஏறுற நேரத்துல ஆடப்படாது, இறங்குற நேரத்துல விட்டு கொடுக்க கூடாது. கணவனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி விட்டு கொடுக்க கூடாது. சரி, சந்தோஷத்துல சேர்ந்து இருந்தோம், உபத்திரவத்துல சேர்ந்து இருப்போம், பாப்போம் அது என்னத்தான் வருதுன்னே பாத்துருவோமே. எவ்ரிபடி இஸ் நாட் a perfect one. பூமியில பிறக்கும் போது அத்தனை பேரும் பெர்ஃபெக்டா ஒன்னும் பிறக்கல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டவன் வேகமா வந்துட்டான், கொஞ்சம் கம்மியா கத்துக்கிட்டவன் ஸ்லோவா வரான். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க போய் ஒருத்தர் குற்றம் சாட்டி நீ குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், இந்த குடும்பம் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். பிள்ளைங்க படிக்கல, யார் காரணம்? பிள்ளை தானே காரணம். நீ செல்லம் ரொம்ப கொடுக்கற, அதனாலதான் அவன் படிக்க மாட்டான். செல்லம் கொடுக்கறதுக்கும் படிக்காததுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அம்மா சொல்லிச்சா, மடியில படுக்க வச்சுட்டு படிக்காத ராஜா, நல்லா சாப்பிடு, படிக்க மட்டும் செஞ்சிடாது, அப்படியா சொல்லுச்சு? அப்படி சொல்லலையே. அந்த பையனுக்கு வரல, உடனே குற்றத்தை எதுக்கு ஒண்ணுனாலும் கணவன் மேல குற்றம், மனைவி மேல குற்றம். சேர்ந்து அதை யோசிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்ந்து யோசிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பிரச்சனை வருதா உட்காந்து பேசித்தான் பாருங்களேன். இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கப்படும். ஆண்டவர் சொல்றார், இணைந்திருக்கிற குடும்பம் தான் பரலோகத்துக்கு போகும்.